இப்பயும் கூட அந்த ஸ்டூடண்ட்ஸ் டைமில் எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை ஆராதிக்க நம்ம கூடி வந்திருக்கோம். இப்பயும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்க போது நிறையா பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கலாம். வேதத்திலையும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்மளை போல் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க வாழ்க்கையில் வந்த பிரச்சனையில் ஏசப்பா அவங்க கூட இருந்து அவங்க எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொண்டு ஏசப்பா அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இப்பயும் உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கலாம். ஏசப்பாவை இப்போ நம்ம கரம் தட்டி உற்சாகமாக நம்ம ஆராதிக்க போகிறோம். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் நிறையா அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நொடி ஆண்டவரே இசப்பா எங்களை கண்மணி போல் நீங்கள் பாதுகாத்து கொள்றீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இசப்பா. எங்களுக்கு எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் வரும் ஆண்டவரே இசப்பா, அதை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு ஃபேஸ் பண்ண நல்ல பலத்தை நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இசப்பா, இந்த யங் ஸ்டேஜில் இசப்பா எங்களுக்கு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வரும் இசப்பா, அதை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இசப்பா எங்களுக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் பலத்தை கொடுக்குறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இசப்பா. எங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பேர்கூட ஆண்டவரே இசப்பா உங்களை துதிக்கிறோம் இசப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள்
செஞ்சுட்டு வந்திருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொண்டு வரீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. மீதியான வேலையும் நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். டியர் சில்ட்ரன், நிறைய சாதிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு, அப்படிதானே? ஆனா சில விஷயங்கள் அதுக்கு தடையா இருக்கு இல்லையா? உங்ககிட்ட கேட்டா பல காரணங்கள் நீங்க சொல்லுவீங்க. அதுல நான் பொதுப்படையா மாணவர்கள் மத்தியில நான் பார்த்த ஒரு தடை என்ன அப்படின்னா, ரொம்ப பயந்த சுபாவமா தன்னையே பின்னுக்கு வைத்துக் கொள்றது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மற்றவங்களோட ஒப்பிட்டு என்கிட்ட அது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது. என்னைக்குமே நம்ம முதல்ல நம்மள பிலீவ் பண்ண, நம்மள ஆனரபிளா பார்க்கறதுக்கு கத்துக்கிடணும். அப்பதான் மத்தவங்க நம்மள ஒரு லெவல்ல உயர்த்தி பார்ப்பாங்க. அப்ப நீ என்ன செய்யலாம்? உன்னுடைய பயத்தை நீ தூக்கி வைக்கணும். மத்தவங்களோட கம்பேர் பண்ணி உன்னை இன்ஃபீரியரா நீ நினைக்காதபடிக்கு, கடவுள் என்னைய பிரத்யட்சமா யுனிக்கா படைச்சிருக்காரு, நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி நீ உன்னைய நீயே நினைத்து பெருமைப்பட வேணாம். ஆனா நீ என்ன செய்யலாம்? கான்ஃபிடென்ட்டா உன்னுடைய காரியங்களை தைரியமா நீ செய்யலாம். ஸோ நான் உனக்கு இன்சிஸ்ட் பண்ணி இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் எனிதிங் பட் பி போல்ட். இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியர் நாட், பி போல்ட். நீ பயப்படாத, தைரியமா இரு. எதை எடுத்தாலும் பயந்து பயந்து உன்னை பின்னுக்கு வைக்காத, தைரியமா காரியங்களை நடப்பி. ஏன்னா உன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, உனக்கு சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவ்வளோ கிருபைகளை வச்சுட்டு ஏன் பயந்து பயந்து பின்னாடி வைக்கணும்? நீ முன்னோக்கி போகணும்னா உன்னை தடை பண்ணுகிற அந்த பயத்தை ஓரமா வச்சுட்டு, தெரிந்ததை, புரிந்ததை, சரின்னு தோன்றதை தைரியமா செஞ்சு கொண்டே இருங்க. நிச்சயமா நீங்க முன்னேறுவீங்க, பெரிய காரியங்களை சாதிப்பீங்க. மே காட் bless you. இந்த நாளிலும் கூட ஸ்டூடெண்ட் டைமுக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு சின்ன செய்தியை பார்ப்போமா? இந்த நாளின் தலைப்பு வந்து இலக்கு. பிலிப்பியர் 3:14 சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. பவுலுடைய ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து கிறிஸ்தவ மக்களை வந்து ரொம்ப துன்பப்படுத்துகிறாரு. ஸ்தேவானை கூட அவர் வந்து கல்லெறிஞ்சு கொள்வதற்கு காரணமாக இருந்தார். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த பவுல். இந்த பவுல் வந்து ஒரு நாள் வந்து அவர் வந்து இந்த கிறிஸ்தவர்களை வந்து அடித்து கொடுமைப்படுத்தி அவங்கள துன்புறுத்தணும்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கிட்ட ஒரு லெட்டரை வாங்கிட்டு போகிறாரு. அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது தர்சிஸ்கிட்ட வரும்போது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி தரிசனமாகி அவருக்கு வந்து ஆண்டவர் கேள்வி கேட்குறாரு. அப்போ அந்த பவுல் வந்து, ஆண்டவரே தவறுதான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னை உணர்ந்து, ஆண்டவர் தான் என்னோட பேசுகிறாருன்னு சொல்லி உணர்ந்து அந்த இடத்துல ஆண்டவரோடு அவர் பேசுகிறார். நான் என்னப்பா செய்ய சித்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சரின்ட்டு நீ அனனியா அந்த நேர்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே உனக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் வந்து அங்கே போக சொல்கிறாரு. உடனே இவன் சரின்ட்டு அந்த இடத்துல மயங்கி கண் விழிச்சு பார்த்தா யாருமே இல்லை, எல்லாம் போயிடுறாங்க. அடுத்து சரின்னு சொல்லிட்டு அந்த அனனியாட்ட ஆண்டவர், நீ போய் பவுலை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்ட்டு இந்த அனனியா வந்து பவுல் மேலே கைகளை வச்சு, இந்த மாதிரி ஆண்டவர் உனக்கு வந்து அதாவது நீ வந்து ஊழியம் செய்யன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு, அதனால உன் மேலே கை வச்சு நான் ஜெபிக்கிறேன், நிச்சயம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனனியா வந்து பவுல் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் ஞானஸ்தானம் எடுப்பார், அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பவுல் என்ன செய்வார் அப்படின்னா, நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் இப்படியாக அநேக லட்சக்கணக்கான அந்த ஜனங்களை யூதர் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில், இப்படிப்பட்ட கிரேக்கர் மத்தியில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவார். அதே போல் அநேக சீசர்களையும் அவர் உருவாக்கியிருக்காரு.
அப்ப இந்த கிறிஸ்து ஆண்டவர் தன்னை அழைத்த அந்த அழைப்புக்கு அவர் என்ன செய்வார், அந்த ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நான் நிறைய இடத்துக்கு என்னை நான் வந்து அவருக்கு பயன்படும் பாத்திரமாக என்னை அழைத்து என்னை அனுப்புகிறாரு, அதனால நான் அந்த இடத்துக்கு நான் ஓடணும், அதனால அவர் எனக்கு குறித்த திட்டத்தை நோக்கத்தை இலக்க நான் நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றத பார்க்குறோம். இதே மாதிரி தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பந்தயப்பொருளை நான் அந்த பந்தயப்பொருளை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படியாவது ஜெயிக்கணும், ஜெயிச்சு அந்த ப்ரைஸை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஓடுவாங்க இல்லையா. அதே போல தான் கப்பல் ஓட்டுற மாலுமி தான் சேர வேண்டிய துறைமுகத்தை நோக்கி நான் கப்பலை செலுத்துவாங்க இல்லையா. அதே போல தான் உங்கள் வாலிப வயசில் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் பேராசிரியர் ஆகணும், பெரிய பெரிய ஆபீசர் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ஸ்கூலில் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், அதுக்கு ஏற்றபடி நீங்கள் நல்லா படித்து தகுதியாக வரணும். அப்போ தான் உங்கள் இலக்கை நீங்கள் எட்ட முடியும். அப்போ அந்த படிக்கிற நேரங்களில் சில பாடங்கள் ஈஸியாக இருக்கும், நல்லா படிச்சிருவீங்க. ஆனால் சில பாடங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படிடா படிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்படுவீங்க இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா சோர்வு வரும். ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இந்த படத்தை என்னால் படிக்க முடியாது, இது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி சோர்வு வரும். அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்ச நேரம் நீங்கள் வேறு ஏதாவது கவனம் செலுத்தணும். அது விளையாட்டுலையோ, உங்களுக்கு பிடிச்ச கேம்லேயோ, இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு அதாவது சாப்பாடு செய்ய பிடிக்கும், நிறைய பேருக்கு வேலை ஏதாவது கூட்டுறது, பாத்திரம் விளக்குது, இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பிடிக்கும். அப்போ நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தும் போது அடுத்து நீங்கள் எதை செஞ்சலாம், அதில் கொஞ்சம் நேரம் கவனம் செலுத்திட்டு பிறகு திரும்பி வந்து படிக்கலாம். அப்படியும் முடியலன்னா அதிகாலையில் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, அதிகாலையில் படித்தா நல்ல மைண்டில் நல்லா ஞாபக சக்தி கிடைக்கும், நல்ல மனசில் தங்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யலாம், நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். படிக்க ஆரம்பிக்கும் போது அலாரம் வச்சு நீங்கள் எந்திரிச்சு படிக்கலாம். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இப்படி நீங்கள் படிக்க ட்ரை பண்ணணும். அப்படியும் எனக்கு ரொம்ப இதெல்லாம் எனக்கு முடியல, ஒருவேளை நான் வந்து தப்பான பாடத்தை செலக்ட் பண்ணிட்டனோ, தவறான காலேஜுக்கு நான் வந்துட்டனோ, என்னுடைய இலக்கு இது சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும்னா, இது என்னால் முடியும், நிச்சயம் என்னால் படித்து முடிக்க முடியும், இந்த இலக்கை நான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்கள் என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணிக்கணும். தீர்மானம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை தொடர்ந்து விடாமுயற்சியோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் இலக்கை நீங்கள் என்ன செய்ய முடியும், எட்ட முடியும். அதாவது நீங்கள் எடுத்த முயற்சியை நீங்கள் பிரயாசப்பட்டு அதை வந்து படிக்க முயற்சி பண்ணணும். அது இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இடையில நீங்கள் விட்டுறக்கூடாது. இந்த படிக்கிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தடுமாற்றங்கள் வரும். இந்த வாலிப வயசில் உங்களுக்கு தடுமாறக்கூடிய வயது. அதனால உங்கள் சிந்தையில், உங்களுடைய இருதயத்தில் தவறான சிந்தை, தவறான எண்ணங்கள் இப்படிலாம் உங்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்னுடைய இலக்கு பெருசு, நான் அதை நோக்கி நான் ஓட போகிறேன், இந்த சிந்தையை நீ இதை நினைக்காத, இதை நீ சிந்திக்காத, சிந்தையை நீ இதை சிந்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விரட்டிட்டு என்ன செய்யணும், உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ஓடும்போது கண்டிப்பாக உங்கள் இலக்கை நீங்கள் அடைய முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, ரோமர் 8:36 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார், உபத்திரமோ, வியாவுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பவுல் வந்து இந்த இடத்துல அவர் வந்து ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஓடிட்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய துன்பங்கள் வருது. ஏன்னா யூதர்களால், அவர் சொந்த ஜனங்களால் ரொம்ப பிரச்சனைகள் வருது. அவர் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாரோ, அந்த ஜபாலயத்தில் பேசுகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு வருது. நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறாங்க, நிறைய பேர் புறக்கணிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நீ பட்டணத்தை விட்டு வெளியே போயிரு, நீங்கள் இருக்காத, நீ இங்க ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவரை அவாய்ட் பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவரை ஆலோசனை சங்கத்துக்கு தலைவர்கள்ட்ட இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். நிறைய இடத்துல பட்டணத்தை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் என்ன செய்றார், திடமா என்ன செய்றாரு, இல்லை நான் கர்த்தருக்காக நான் வந்து தொடங்கிட்டேன், என் இலக்கை நோக்கி நான் தொடர்ந்துட்டேன், அதனால அதை முடிச்சே ஆவேன்னு சொல்லிட்டு என்ன பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 11:24 என்ன போட்டிருக்குன்னா, யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தடவை அடிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து என்ன பண்ணா, காவல்ல ஜெயிலில் வைக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. அப்புறம் கல்லெறியுண்டேன், கல்லால் என்னை எரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆறுகளால் வந்த மோசம், அதாவது எனக்கு
பட்டினி, பஞ்சம், நிர்வாணம், நாசமோசம், வனாந்தரத்துல பஞ்சம், பிரயாசத்திலையும் வருத்தத்திலையும் அநேக முறை கண் விழிப்புகளையும் நான் தாகத்திலையும் இருந்தேன், நிறைய கஷ்டப்பட்டேன். ஆனாலும் என்னுடைய இலக்கை நான் ஆண்டவருக்காக எடுத்த முடிவை, அந்த ஆண்டவருக்காக ஓடணுங்கிற அந்த திட்டத்தை நான் விடவே மாட்டேன். நான் எனக்கு ஆண்டவர் என்ன இலக்கு வச்சிருந்தாரோ அதை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுவேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. பசியோ பட்டினி நிர்வாணமோ கஷ்டமோ கவலையோ எது வந்தாலும் என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே சிந்தையோடு என்ன செய்யறாரு, அவர் ஓடுறத நம்ம பார்க்குறோம். அதே போல நீங்களும் இந்த படிக்கிற நாட்கள்ல பவுலுக்கு எப்படி எதிர்ப்பு வந்ததோ அதே போல உங்களுக்கும் எதிர்ப்பு வரும். பொறாம வரலாம், போட்டி வரலாம். நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பீங்க உங்க கூட படிக்கிறவங்களுக்கு. ஆனா அவங்ககிட்ட நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா பொறாம நீங்க மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்படிலாம் இருக்கும். ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதபடி என்ன செய்யணும், நீங்க படிக்க முயற்சிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆலோசனை தேவையா, நீங்க என்ன செய்யணும், ஆண்டோடைய அன்புல நிலைத்திருந்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்டீங்கன்னா நிச்சயம் அவருக்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளை உங்களுக்கு தர வாய்ப்பு உள்ளது. எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர் இந்த மாதிரி உங்களுக்கு மனிதருடைய தயவை அவர் கட்டளையிடலாம். நீங்க அங்க கேட்டா அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்படிப்பட்ட தயவை ஆண்டவரை ஏற்படுத்த முடியும். ஆனா நீங்க ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுதுதான் இல்லையா? அதனால இந்த நீங்க படிக்கிற இந்த நாட்கள தோல்வி கூட சில நேரங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துலயும் பரவாயில்ல, தோல்விக்கு அதாவது வெற்றிக்கு தோல்வி தான் படிக்கட்டு இல்லையா? அதே போல என்ன தோல்வி வந்தாலும் சரி நீங்க என்ன செய்யணும், நான் நிச்சயமா நான் ஜெயிப்பேன், இப்ப தோத்தாலும் பரவாயில்ல, நிச்சயம் இது நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு முடிவோட நீங்க என்ன செய்யணும், உங்க இலக்கை தொடர நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்க இலக்கை நீங்க எட்ட ஆண்டவர் உங்களுக்கு உதவிச்சாரு. அது நீங்க அவருக்குள்ளாய் நிலைத்திருந்து அவருடைய ஆலோசனை என்ன செய்யணும், நீங்க கேட்கணும். பாடுகள் பிரச்சனைகள் இந்த பவுலை போல உங்க வாழ்க்கையில இருக்கும். இந்த யூத் அந்த வாலிப வயசுல எல்லாமே உண்டு. அதையெல்லாம் நீங்க மேற்கொண்டு போனாதான் உங்களால ஜெயிக்க முடியும். இந்த பாடுகள்லையும் நீங்க என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நாளைக்கு எதிர்காலத்துல எல்லாற்றையும் சகிக்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம் இல்லையா? உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அதனால நீங்க சோர்ந்து போகாம எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் மேற்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. தோல்வி வந்தாலும் சரி, அங்க அந்த இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் நிந்தைகள் உதவி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாத்தையும் மேற்கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மூணாவதாக பவுல்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னதுன்னா, அவர் 2 தீமோத்தேயு 4:4 சொல்ல, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு இல்லையா? அதனால பவுல் பாருங்க, எவ்வளவோ எதிர்ப்பு இருந்துச்சு, எவ்வளவோ தடைகள் இருந்துச்சு, எவ்வளவோ பிரச்சனை போராட்டம் இருந்துச்சு. ஆனாலும் அவர் எடுத்த முடிவுல தொடர்ந்து ஓடி நான் விசுவாசத்தோட நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு. அதே போல உங்களுக்கும் நல்ல ஒரு லைஃப் இருக்கு, உங்களுக்கு நல்ல உங்க இலக்கை எட்டக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சோர்ந்து போகாம உங்களுக்கு நியமித்த அந்த இலக்குல நீங்க எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஓடும் போதுதான் நீங்க ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை, வெற்றியுள்ள ஒரு டிகிரியை, வெற்றியுள்ள நல்ல ஒரு பொசிஷனை இங்க அடைய முடியும். அப்ப நீங்க சோர்ந்து போய்க்கூடாது. இந்த பவுலுடைய வாழ்க்கையை வச்சு நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நீங்க அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நேரத்துல பொறுமை ரொம்ப அவசியம். நீங்க படிக்கிற டயத்துல உங்களுக்கு நிறைய பொறுமை அவசியம், தாழ்மை அவசியம், நல்ல மன தெளிவு உங்களுக்கு இருக்கணும். இல்ல நான் இதை எடுத்திருக்கேன், பரவாயில்ல, படிக்க முடியாட்டாலும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படிப்பேன், என்னால முடியும், இதை என்னால முடிக்க முடியும், நான் பின்வாங்க மாட்டேன், நான் வேற டிசிஷன் எடுக்க மாட்டேன், ஒரே தீர்மானத்துல இருப்பேன்னு சொல்லி மன தெளிவுள்ளோட நீங்க இருக்கணும். அடுத்து நீங்க எடுத்த கோர்ஸ்ல ஜாக்கிரதையா கவனமா அதை படிக்கணும். அடுத்து என்னன்னா அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து சோதனைகள் வரும். எல்லாத்துக்கும் நீங்க அந்த படிக்கிற போது உங்களுக்கு சோதனைகள் எல்லாம் வரும். அதுல எல்லாம் விலக்கி காத்து கொண்டாதான் உங்களால நல்ல ஒரு முழுமையான ஜெயத்தை பெற முடியும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்மால எனக்குள்ள இருக்கிற உங்களால தான் என்னை ஜெயிக்க வைக்க முடியும், நான் என் இலக்கை அடையணும், என்ன அந்த பவுலை போல எந்த பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் நான் எல்லாத்தையும் மேற்கொண்டு நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்போது கூட நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நான் ஒரு பெரிய இலக்கை நிர்ணயித்திருக்கிறேன் ஆண்டவரே, அந்த இலக்குல ஏசப்பா நான் வெற்றி பெறணும், நான் தொடர்ந்து ஓடணும் ஏசப்பா, நான் பின்மாற்றம் ஆயிடக்கூடாது, எனக்கு தோல்வி வந்துடக்கூடாது, அப்படி தோல்வி வந்தாலும் நான் தொடர்ந்து ஓடணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்காக அடுத்த ஜென்ரேஷன் காத்திருக்கு, அவங்களுக்கும் நான் மாதிரியா இருக்கணும், அவங்களுக்கும் நான் இப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கணும், அப்ப நான் ஜெயிக்கணும், அதனால நான் ஜெயிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா நீங்க என்ன கேட்டாலும் தருவாங்க. அதனால இந்த நாள்ல கேளுங்க, ஏசப்பா என்னால முடியாது, நான் உங்களை சார்ந்திருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து நான் என்னுடைய இலக்கை அடைய எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
அது மட்டும் இல்லாமல் அநேருக்கு பிரயோஜனமா என்னையும் அந்த பவுலை போல பயனுள்ள பாத்திரமா அநேருக்கு இருந்தார். அநேக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாரு. அநேக ஊழியர்களை அவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாக்கினாருப்பா. அதே போல நானும் ஆண்டவர் என்னை போல கஷ்டப்படுற அந்த வாலிப வயசுல என்னை போல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நான் முன்மாதிரியா ஆண்டவரே அவங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குறவளா நான் மாறணும் ஏசப்பா. கற்றுக் கொடுக்கணும், நான் மாறணும் ஏசப்பா. எனக்கு நீங்க இன்னும் கற்றுத்தாங்க. இன்னும் நான் என்ன சோதனைகள் வேதனைகள் அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வந்தாலும் எல்லாவற்றையும் நான் தள்ளிவிட்டு பொறுமையோடு தாழ்மையோடு ஆண்டவரை நீ நியமித்த அந்த நான் ஆண்டவரை எனக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நான் அடையும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க ஏசப்பா. அந்த வேலையில கூட பிள்ளைகள் கண்மனை பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் எதற்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றையும் அறிவீரப்பா. அவங்க இலக்குகளை அடைய நீங்க உதவி செய்யுங்க. அது மத்தியில எந்த சோறுகள் பலவீனங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நிலைத்திருந்து அந்த வெற்றிகரமான ஒரு வாழ்வை அவங்க சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெயத்தை எடுக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே முக்களாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.